ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கும் ஒரு பெஸ்ட்டான டிப்ஸ் தான் ஸ்கின் டேனுக்காக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் மெயின் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா ரைஸ் ஃப்ளோர் தான், அதாவது அரிசி மாவு. இந்த அரிசி மாவோட மேஜர் ஸ்கின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் வெயிலெலாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் ஃபுல்லாகவே டர்ட்ஸ் வந்துட்டு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உங்களை வந்துட்டு ரொம்ப டார்க்கன் ஆக்க ட்ரை பண்ணும். ஸோ அந்த டைமில் உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற மொத்த டர்ட்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு கிளென்சராக இந்த அரிசி மாவு வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. அதோட ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் எடுத்துக்கலாம், அதாவது தயிர். ஸோ உங்கள் கைகள் கால்களில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஸ்பூன் அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. இது உங்களோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த தயிரோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் வந்துட்டு உங்களோட ஸ்கின் கேருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த தயிர் மேஜராகவே ஹைப்பர் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணுறதுக்காகவும் அண்ட் உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் மேஜராக இந்த கர்ட் வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் அது ரெண்டுத்தையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணி அண்ட் இதை ஒரு ஸ்க்ரப்பாக செட்டில் பண்ணிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரப் மாதிரி செட்டில் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பேக் வந்துட்டு நீங்கள் இந்த பேக்கு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடியே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் கையில் இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணி ஏதாவது அலர்ஜிக் மாதிரி இருக்குதா இல்லை இச்சினஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம். அண்ட் சன்டேன் ஆகிருக்கிற உங்களோட ஸ்கின், அதாவது உங்கள் கைகள்லையாக இருக்கட்டும் உங்கள் கால்கள்லையாக இருக்கட்டும், நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த பேக்குமே நீங்கள் வந்துட்டு 15 to 20 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் தரும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்க்ரப்பை என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி என்னோடய கைகள்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நான் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா டர்ட்டுமே ரிமூவ் ஆகும். ஸோ அதனால் நான் ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிறேன் 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா 15 to 20 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுக்கலாம். உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஹெல்தியாகவும் இல்லைன்னா க்ளோவாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா இப்படி மசாஜ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் உங்களோட ஸ்கின்க்கு. அண்ட் இது ஒரு டெய்லி உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீன்லேயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்கின் வந்துட்டு மசாஜ் பண்ணுறது ஸ்கின் பெனிஃபிட் ரொம்பவே இருக்குது. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என்னோடய ஸ்கின் கலரில் ஒரு ஷேடர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ நான் என்னோடய 2 கையும் கம்பேர் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கே ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஸ்கின் டேனை ரிமூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.